தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நமது ராசி பலன்கள் வீடியோவில் தினசரி நமது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள்லாம் எப்படி அமையுங்கிற பொதுவான ராசி பலன்கள் நமது ராசிக்கு மட்டுமே தனித்துவமாக நம்ம இந்த வீடியோவில் வழங்கிட்டு இருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அல்லது நம்ம சேனல் வீடியோஸில் போனீங்கன்னா நீங்கள் மற்ற ராசி பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் முழு பலன்களையும் தெரிந்து கொள்ள முடியும். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்கள் எப்படியா இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூன் மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆனி மாதம் 10ஆம் நாள். இன்றைய தினம் 3ஆம் பிறை தினமாக அமைந்துள்ளதுங்க. மேலும் திருவோண விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபாரெவர். இன்னைக்கு நமது மிதுன ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் எல்லா கிரக அமைப்பிலும் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. ஆனால் ஒண்ணு தவிர அது என்னன்னா ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க. ஸோ இதன் காரணமாக இன்றைய தினம் நமது மிதுன ராசி நண்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த மாதிரி சந்திராஷ்டம தினத்துல இன்றைய தினம் முக்கியமாக நீங்க சில விஷயங்களை கவனிச்சாகணுங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, முதலாவதாக நீங்க எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் உங்களால முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். ஏன்னா சில நேர்மறையான எண்ணங்கள் இல்லாம எதிர்மறையான எண்ணங்கள் உங்க மனதில் அதிகமாகக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. அதுக்காக நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, தன்னம்பிக்கை கைவிடாம இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க. அப்போதான் உங்க காரியங்களை சிறப்பாக செயல்பட முடியும். இன்னைக்கு புதிய காரியங்கள் எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க. ஆக்சுவலா உங்களுக்கு வழக்கமான காரியங்கள் என்னென்ன செய்வீங்களோ உங்களுடைய அனுபவங்கள் பயன்படுத்தி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் நீங்க செய்யுங்க. புதுசாக அதை ட்ரை பண்ணீங்கன்னா அதில் உங்களுக்கு கண்டிப்பாக குழப்பங்கள் அதிகமாகுங்க. ஸோ தன்னம்பிக்கை உங்களுக்கு அதனால குறைந்து விடும். ஸோ அதெல்லாம் தவிர்த்து விடுங்கள். இன்றைய தினம் உங்களுடைய மைண்ட் நீங்கள் ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுக்கணுங்க. அது எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, தியானம் செய்யலாம், யோகா செய்யலாம். அதனால உங்களுக்கு பல்வேறு வகையான பெனிஃபிட் இருக்குங்க. உங்க சிந்தனைகளை உங்களால் கண்ட்ரோலாக வச்சுக்க முடியும். உங்க காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த காரியங்களுக்கு குறித்த எண்ண ஓட்டங்கள் மட்டும் தான் உங்க மைண்ட்ல ஓடணும். மற்ற ஓட்டங்கள் எல்லாம் நீங்க தவிர்த்து விட்டால் தான் உங்க காரியங்களை நீங்க ஃபோக்கஸ் பண்ண முடியும். மறந்துடாதீங்கன்றது தினம் அது ஒன்று ஃபாலோ பண்ணுங்க. உங்க காரியங்களில் மேக்ஸிமம் நீங்க சக்சஸ் பெற முடியும். மேலும் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணிடாதீங்க. அதில் உங்களுக்கு தோல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. ஏன்னா சிந்தனை வளம் சிறப்பாக இருந்தால் தான் உங்களால் நல்ல புதிய காரியங்களை சிறப்பாக நீங்கள் உருவாக்க முடியும். ஸோ உங்கள் அனுபவம் வாய்ந்த வேலைகளை செய்து கொண்டு உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் நல்ல ஒரு ஃபீலிங் தரும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் நீங்கள் ஈடுபடுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக கூடுங்க. ரெண்டாவதாக நீங்கள் பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா உங்களை ஏமாத்துறதுக்கு சில பேர் காத்திருப்பாங்க. நீங்கள் தவறான முதலீடுகள் செய்து பணத்தை இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சில பேர் கோடிக்கணக்கில் உங்களுக்கு ரிட்டர்ன் வரும்னு சொல்லிட்டு உங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ண சொல்லி சில ஆலோசனைகள் தருவாங்க. அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளாதீங்க. பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிங்க. வீட்டிலேயே பூட்டி வைங்க. ரொம்ப முக்கியமான செலவுகளுக்கு மட்டும் நீங்கள் பணத்தை வெளியேறது நல்லது நண்பர்களே. சின்ன சின்ன இடைஞ்சல்கள் உங்கள் வழக்கமான பணிகளில் வந்தாலும் மனதில் தன்னம்பிக்கை குறையாமல் நீங்கள் செயல்படுங்கள். கண்டிப்பாக வெற்றிகள் சேரும். தேவையில்லாமல் ஒரே விஷயத்தில் ஸ்ட்ரக் ஆகக்கூடாதுங்க. அதனால சில முக்கியமான காரியங்கள் நீங்கள் செய்யாமல் விட்டுறக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால எந்த காரியங்களை செய்யணும், எதை முதல்ல செய்யணும் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணிட்டு அந்த காரியங்கள் பிரகாரம் நீங்கள் அந்த லிஸ்ட் பிரகாரம் ஒவ்வொரு காரியமும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அப்போதான் முக்கியமான காரியங்களை நீங்கள் மறந்து விட மாட்டீங்க. சிறப்பாக உங்கள் காரியங்களை முடிப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் உங்கள்கிட்ட ஏதாவது முதலீடு திட்டங்கள் வருது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. இன்றைய தினம் முதலீடு செய்வதற்கு உகந்த நாள் அல்ல. மேலும் குடும்பத்திலும் புதிய முயற்சியெல்லாம் எதுவுமே தொடங்காதீங்க நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் பெரிய வெற்றிகளை அடையணும் அப்படின்னா புதுசாக அதை முயற்சி தொடங்க வேண்டிய கட்டாயம் இருந்தால் கூட அதில் அனுபவசாலியுடைய ஆலோசனையை கேட்டு பெற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் நடந்து கொள்ளுங்கள். அதன் பிரகாரம் நீங்கள் நடந்து கொண்டால் தான் உங்கள் தனிப்பட்ட விவகாரங்கள் எல்லாமே கண்ட்ரோலாக இருக்கும் நண்பர்களே. அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை குடும்பத்திலும் ஏற்படும். நீங்கள் எந்த ஒரு முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் முடிந்த அளவுக்கு அதை தள்ளி போகிறது நல்லதுங்க. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய சில செலவுகள் செய்யணும் அல்ல சில முக்கியமான மீட்டிங்கில் ஏற்படுத்தி முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் தள்ளி போட முடியுங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக 2 நாட்களுக்கு தள்ளி போடுறது தான் உங்களுக்கு பெட்டர். ஸோ இன்றைக்கி நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, உங்களுக்கு நல்ல அனுபவம் வாய்ந்த வேலைகள் தூக்கத்தில் எழுந்திரிச்சா கூட நீங்கள் கரெக்டாக அந்த வேலையை செய்து முடித்துடுவீங்க. உங்களோட அனுபவம் உங்ககிட்ட இருக்கும் இல்லையா, அந்த வேலையெல்லாம் நீங்கள் எப்பயும் போல செய்யலாம். அதில் எந்த தடுமாற்றமும் இருக்காது. உங்களுக்கு அதில் தடையும் எதுவும் கிடையாதுங்க. ஆனால் புதிதாக எதுவுமே இன்னைக்கு நீங்கள் ஆரம்பிக்க வேண்டாம். இன்றைய தினம் நீங்கள் பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மூணாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோபத்தை கண்ட்ரோலாக வச்சுக்கணுங்க. ஏன்னா கோபம் என்பது குறுகிய நேர பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த குறுகிய நேர பைத்தியக்காரத்தனத்தில் நீங்கள் மாட்டிக்காமல் இருக்கணும். அது ரொம்ப அவசியம். கோபத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு தியானம், யோகா போன்றவை கண்டிப்பாக உங்களுக்கு உதவுங்க. கோபத்தினால நீங்கள் ஒரு நிமிடம் போகக்கூடிய இந்த கோபத்தினால சில காரியங்கள் சில சொற்களை தவறாக நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா அதை சரி செய்யறதுக்கு ரொம்ப நாள் ஆகிடும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க.
நீங்கள் இல்லாத நேரத்தில் கூட நீங்கள் வந்து உங்கள் ஒர்க்கை வந்து ஸ்மூத்தாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்கள் வியாபாரத்தில் பெறுவீங்க. எனவே வியாபார ரீதியாக நீங்கள் இன்றைய தினம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து செயல்பட வேண்டிய தேவை இருந்தால் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்துக்கலாங்க. மேலும் உங்களது காதல் வாழ்க்கை, உங்கள் குடும்ப வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் எல்லாத்துலேயுமே வந்து நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிடணுங்க. தேவையில்லாத சிந்தனைகளை வந்து மனதில் உருவாக்கி கொள்ள வேண்டாம். வழக்கமான வேலைகளை செய்யுங்கள். இன்றைய தினம் பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் பராமரிக்கணும். 4வது கடைசியாக பார்த்தீங்கன்னா, வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. நீங்கள் பேச்சை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா பல்வேறு பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். ஸோ வார்த்தைகளை கனிவாக அன்பாக பேசுங்க. அப்படி பேச முடியாத சூழ்நிலை இருந்தது அப்படின்னா அமைதியாக இருந்துருதுங்க. சிம்பிளாக உங்களுக்கு வந்து பிரச்சனைகளை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஸோ பயன்படுத்திக் கொள்ளுங்கள். யாரு கூடயும் ரொம்ப நேரம் விவாதங்கள்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்களுக்கு மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய கருத்துக்கள் பிடிக்கலைன்னா அதை நீங்கள் எப்போ சொல்லணுங்கிற தருணத்தை எதிர்நோக்கி நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை காதில் வாங்கிக்கங்க. உங்களுக்கான நேரம் வரும்போது நீங்கள் அதுக்குண்டான ரிப்ளை கொடுத்துக்கலாம். ஈவன் ஃபேஸ்புக், சோசியல் மீடியான, வாட்ஸ்அப் போன்ற எதுலையுமே கூட நீங்கள் உங்கள் கருத்துக்களை இன்றைக்கி பதிவிட வேண்டாம். கருத்துக்களை வெளியிடாமல் இருக்கிறதுங்க நல்லதுங்க. அமைதியாக இருந்து மற்றவங்க செய்யக்கூடிய காரியங்களை அப்சர்வ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான வழக்கமான வேலைகளை செய்யுங்க. இதனால் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வீட்லேயே ஆரோக்கியமாக சமைச்சு சாப்பிடுங்க. தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது. சரியான நேரத்தில் தூங்கி எழுந்திரிங்க. ஓவர் வெயிட்லாம் தூக்காமல் இருக்கிறது இன்றைக்கி நல்லதுங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். திருமண வாழ்க்கையிலும் சரி, நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் நல்ல ஒரு நன்மைகள் கண்டிப்பாக இன்றைக்கி நடக்குங்க. இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். 2வதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன ஸ்பெஷலாக மாற்றணும்னா, என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அது அமைன்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் க்ரீன் கலரை பயன்படுத்தலாம். மேலும் நம்பர் 6 இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மிதுன ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் தேவையில்லாத சஞ்சலங்கள் மனதில் வருங்க. அதனால் தேவையில்லாத குழப்பங்களை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு அதில் நீங்கள் வந்து நேரத்தை வந்து கடத்தக்கூடாது. குழப்பங்கள் இருந்தால் தகுந்த நபர்களை நாடி ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு காரியங்களை முடிங்க. பழைய விஷயங்கள்லாம் யோசிக்காதீங்க. ஏற்கனவே சோகமான நினைவுகள் இருந்தால் அதெல்லாம் நீங்கள் இன்றைய தினம் ஞாபகத்தை கொண்டு வராமல் தவிர்ப்பது நல்லது. திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் கூடுதலாக பொறுமையோடு நீங்கள் செயல்படுறது ரொம்ப முக்கியம். அதுவும் அரசு தொடர்பான காரியங்களில் ஈடுபட போறீங்கன்னா அதிகமான பொறுமை தேவை. அலுவலக பணிகளில் சின்ன சின்ன இடைஞ்சல் வந்தாலும் அதெல்லாம் நீங்கள் சமாளிக்கக்கூடிய அளவு தான் இருக்கும். தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் சால்வ் பண்ணிக்க முடியும். மகிழ்ச்சியை உண்டாக்கி கொள்ள முடியும். பொறுமைங்கிறது கண்டிப்பாக தேவை. புனர்பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் சமுதாய பணியில் ஈடுபடும் போது உங்களுக்கு மாறுபட்ட சில அனுபவங்கள் கிடைக்கலாம். மனதில் வந்து பாசிட்டிவ் எண்ணங்களோடு நீங்கள் செயல்படணும். நேர்மறை எண்ணங்களோடு செயல்பட்டால் கண்டிப்பாக சந்தோஷம் உண்டுங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை குறையாமல் பார்த்துக்கோங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.